ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் பட்டர் எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா மில்லட்ஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண பூண்டை போடணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும், ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பூண்டு போடுறேன். பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருந்துட்டு அடுத்தது தக்காளி போடணும். ஸோ இப்போது இந்த பாஸ்தாவில் வந்து எனக்கு ஏற்கனவே அதிலே ஒரு மசாலா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த மசாலாவை தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. ஸோ இப்போ நம்ம நல்லா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சாத்தே பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா தக்காளியை போட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மசாலா போடணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகுன்றதுக்காக, சீக்கிரமாக வெந்து வருன்றதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறது உங்களோட ஆப்ஷன். நான் இந்த மஞ்சத்தூள் போடல. இதில் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் தக்காளி அந்த மசாலா பேக்கெட் இருக்குன்றதால வெங்காயம் தக்காளி போட்டு ரெட்டு பாஸ்தா மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட மசாலா பேக்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மசாலாவை வந்து இதில் போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தக்காளி ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகி வெந்துக்கிட்டுருக்கு. அது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பைசஸ், அதாவது மசாலாஸ் போட போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட் மசாலா அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் அந்த பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை வந்து வேக வச்சு அப்புறமா தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணுறேன் மசாலா போட்டதுக்கப்புறம். ஸோ அந்த இப்போ என்ன கடைசியாக போடணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி பாஸ்தாவை சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை வந்து இதில் போடுறோம். எண்ணெய் எதுக்காக அந்த பாஸ்தாவை வேக வைக்கும்போது கொஞ்சம் ஊற்றுறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணுன்றதுக்காக அந்த பாஸ்தாவை நம்ம வேக வைக்கும்போது சுடுதண்ணியில் வேக வைக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம தண்ணியை ஊற்றி வேகமாக கொதிக்க வைக்க வேண்டாம். கொதித்த தண்ணியில் இதை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அந்த பாஸ்தாவை. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த பாஸ்தாவை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். லேசாக அந்த கிரேவிலாம் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். கெச்சப் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் நான் கெச்சப் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த சீஸ் க்யூப் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீஸ் க்யூபும் யூஸ் பண்ணலாம், இல்லை சீஸ் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஒரே ஒரு சீஸ் ஷீட் இருக்குது. ஸோ நான் அதை ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னாக்கா இதை மேலே போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட போகிறேன். ஸோ மூடிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நான் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டேன். ஸோ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 to 3 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சீஸ் அழகாக மெல்ட் ஆகிருந்திருக்கும். அதை வந்து எல்லா பாஸ்தாலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய எம்மி டேஸ்டி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ ஓரிகானோவுக்கு கடைசியில் ஆட் பண்ணுறேன். ஓரிகானோவும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தா ரெடி. இது என் பொண்ணுக்கு லஞ்சுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்தது ராகி சேமியா புட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கிட்டு அது கூட நான் ஒயிட் சேமியாவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த சேமியாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த தண்ணியில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா சூடான அந்த சேமியாவில் நாட்டு சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். கூடவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து இதில் போட்டும் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க, அப்போ செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சூடாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் சேர்த்து சாப்பிடுவோம். நம்ம எப்போவும் சேமியா உப்புமா தான் பண்ணுவோம். புட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கும் ஒரு வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.